அவகாட்சி இந்த பாட்டோட மொத்த கிரெடிட்ஸுமே வந்து கபிலன் வைரமுத்து சாருக்கு தான் போகும். அவர் தான் லிரிசிஸ்ட் ப்ளஸ் கான்செப்ட் அவர் தான். ஷபானா நல்ல பர்சன். பிக் பாஸ் சாண்டி மாஸ்டர் அந்த சீசன் தேர்ட் சீசனாக நான் உள்ள போவேன். 3 to 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் என்னோட ப்ரொஃபைல் இன்னுமே மேட்ச் ஆகலை. மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போச்சு. அந்த பாட்டு வந்து அப்போ இப்போ இல்லை, இப்போ வரைக்கும் என்ன படம் பண்ணாலும் அந்த பாட்டு சொல்லும்போது தான் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்க. டாக்ஸியில் ஓட்டுறதுனால அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் அதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாட்டை கேட்டுதாங்க, இந்த பாட்டை வச்சுதாங்க பின்னாடி உட்கார வச்சு ப்ரப்போஸ் பண்ணேன். உங்க சாங்னால தான் நாங்கள் கல்யாணமே பண்ணோம்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. ஆக்சுவலி ஐ மேரிட். ஓகே, சரிங்களா? யாருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஹார்ட் பிரேக்கிங்லாம் அனுப்ப வராங்க. விஜய் டிவிலேருந்து எனக்கு 10 வருஷமா ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. சரவணன் மீனாட்சியில இருந்து ஈரமான ரோஜாவேல இருந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. நான் மிஸ் பண்ண வாய்ப்பு. நான் பண்ண அந்த சக்திவேல் வேலு கேரக்டர் வந்து இட் இஸ் காட் அ கிரேட் ரீச். அப்பச்சிகிராமில் பார்த்த பிரவீனா இது மதுரை வீரன் மாதிரி இருக்காரு. 600 எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 350 எபிசோட்ஸுக்கு ஃபைட். ஸோ அதில் ஹீரோ நான் தான், வில்லனும் நான் தான். இதனாலதான் பிரவீன் வந்து சீரியலை விட்டு போயிட்டாரு. நல்ல படைப்பாளிகள் கையில ஒரு நல்ல ஆக்டர் மாட்டும் போது அவங்களுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்பி தான் நான் இருக்கேன். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் ஃபைனல் கட். அண்ட் இன்னைக்கு என் கூட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன். அவர் கூட பேசும்போதே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. ஆக்டர் பிரவீன் அவங்க நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவகாட்சிக்காக. ஸோ ஒரு ஆல்பம் சாங் இல்லை ஒரு லவ் சாங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு பையனும் பொண்ணும் இருப்பாங்க, ஒரு ரெசார்ட்லேயே வச்சு முடிச்சிருவாங்க அந்த சாங்ஸை. மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். இப்போ ஜென்சி கிட்டுக்கும் அதுதான் வந்து நிறைய பேர் எதிர்பார்க்காங்க. அப்படி இருக்கும்போது அவகாட்சி வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குது. எப்படி அதை சூஸ் பண்ணீங்க? இந்த அவகாட்சி இந்த பாட்டோட மொத்த கிரெடிட்ஸுமே வந்து கபிலன் வைரமுத்து சாருக்கு தான் போகும். ஏன்னா அவர் தான் லிரிசிஸ்ட் ப்ளஸ் கான்செப்ட் அவர் தான். ஸோ அவர் இன்டர்வியூவில் கூட சில இடங்களில் ப்ரெஸ் மீட்லேயும் கூட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரியான பாடல்கள் சமீபமாக குறைஞ்சிக்கிட்டே வருது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ப்ளஸ் இப்போ இந்த ஜென்சி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கூட கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கு ஏஐ சம்மந்தமான இந்த மாதிரியான சாட் ஜிபிடி இந்த மாதிரி நாங்கள் ஏஐ தாண்டி ஃபோன் தான் அவங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரே வழி, கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம். எஸ்பெஷலி இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ப்ராம்ப்ட். நாங்கள் இதை ப்ராம்ப்ட்னு வச்சுருக்கோம் அவகாட்சியில். ஸோ அவர் வந்து இதுதான். ஸோ அந்த பாடலும் அந்த ஃபோக் சாங், நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம நிறைய ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய அந்த ஃபோக் சாங் அழிஞ்சு வருது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த நம்ம ஏஐ சாட் ஜிபிடியை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடலாக இல்லாமல் கதையாக சொல்லணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது பாட்டுக்கு முன்னாடி ஒரு 4 நிமிஷம் சீன் வருது, பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு 3 நிமிஷம் சீன் வருது. ஸோ கதைக்கு கதையும் கன்வே ஆகுது, இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு கண்டென்ட்டாகவும் உள்ள வச்சா. ஸோ கைண்ட் ஆஃப் இப்படி ஒரு ஆல்பம் இது வரைக்கும் வந்ததில்லை. ரூரல் பேஸ்ட் சைஃபை ஆல்பம், இண்டிபெண்டன்ட் ஆல்பம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பாக சார்க்கு போகும். ஸோ எங்கிட்ட வந்து அந்த கிரியேட்டிவ் ஹெட், அந்த ப்ரொடியூசர் பிரத்திகிரா மியூசிக் பாரடைஸ் பிரவீன், அவருக்கு ஐ நோ ஹிம் மோர் தென் அ டிகேட். அவர் ஒரு டைரக்டராக இருந்தார், ஒரு படம் இப்போ டைரக்டும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ சமீபமாக அந்த ஆல்பம் இண்டிபெண்டன்ட் ஆல்பமில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து நிறையா பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து அவருக்கு முன்னாடி நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஆல்பமில். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னுடைய ஃபிசிக்கெல்லாம் இப்போ கரண்ட் லுக்கெல்லாம் பார்த்துட்டு ஸோ ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. டைரக்டருக்கும் ரொம்ப நம்ம அந்த மதுரை பேஸ்டுக்கு பார்க்கும்போது இவர் ஆப்டாக இருப்பான்னு சொல்லி என்னை உடனே கூப்பிட்டாங்க. எனக்கும் சாங் ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஸோ அதனால் உடனே ஓகே சொல்லி பேசி ஒரு 1 வீக்ல நாங்கள் வென்ட் ஃபார் ஷூட். டக்குன்னு எல்லாம் நடந்து ஓடுந்துருச்சு. ஓகே, உங்களை பார்க்கும்போது எனக்கு பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் தான், பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சாங்கை. அந்த சாங் கொடுத்த ஒரு சேஞ்ச் உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? அந்த ரீச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து மக்களுக்கு வந்து நன்றின்னு மட்டும் அதை சொல்லி அதை நிறுத்திட முடியாது. வார்த்தைகளே இல்லை அதை அந்த கிராட்டிடியூடை காமிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பாட்டு வந்து அப்போ இப்போ இல்லை, இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகி ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து எல்லாருமே அது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைப்பாங்க. இன்னுமே அது எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நியர்லி மோர் தென் 105 மில்லியன் வியூஸ் இப்போ வரைக்கும் போயிருக்கு. என்னோட ஐடென்டிட்டியாக கிட்டத்தட்ட மாறிடுச்சு. அது நான் என்ன படம் பண்ணாலும் அந்த பாட்டு சொல்லும்போது தான் அவங்க ஈஸியாக கனெக்ட் ஆகுறாங்க. அந்த பாட்டு எனக்கு வந்து எல்லாருக்கும் அது அமையாது, எனக்கு அது அமைஞ்சிருச்சு. அதாவது அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் அது அமையாது, எனக்கு அது அமைஞ்சிருச்சு. கண்டிப்பாக அது இறைவனுக்கும் மக்களுக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டு த வே அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும் ரொம்ப அழகாக இப்போ வரைக்கும் அதை வந்து டெம்ப்ளேட்டாக வச்சு 2 பேரும் கண்ணாலேயே பேசிப்பீங்க சாங் ஃபுல்லாக. ஆமாம். ஸோ அந்த பாடல் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் என்னோடய ஐடென்டிட்டி கொடுக்குது.
எனக்கு அது தி பெஸ்ட் ப்ராஜெக்டாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அந்த சாங் அப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கும், நிறைய க்ரஷ் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமாம். சார் வெக்கப்படுறீங்க சார். இப்போதான் அந்த சாங் வந்து போடணும்னு நினைக்கிறேன். வெக்கத்துக்கு வெக்க வரும்ன்ற ஒரு ஆப்டா இருக்கும். டக்குன்னு கேட்டிங்களா? வெக்க வந்துச்சு. ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு? லவ்லாம் வந்துச்சா நடுவில் அந்த சாங்க்கு அப்புறம்? இல்லை, அந்த டைமில் உண்மையிலே நிறைய வந்துச்சு. ஓகே. ப்ரப்போசல்ஸுங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெண்களுக்கு பிடிக்குங்கிறத தாண்டி பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மெயினாக டாக்ஸியில் ஓட்டுறதுனால அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் அதை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க நான் இந்த பாட்டை கேட்டு தாங்க, இந்த பாட்டை வச்சு தாங்க பின்னாடி உட்கார வச்சு ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகேவா? அதே மாதிரி இப்படி தான் நான் வந்து என்னுடைய காதலை சொன்னேன். காலேஜ் போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் போகும்போது இது என்ன அந்த டைமில் வந்து 2014 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வந்து இவ்வளோ ட்ரெண்ட் இல்லை. அப்போ வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு, 2013 ஷூட் பண்ணோம். ஸோ நியர்லி 12 years அஹெடாக இருக்கும் நம்ம. அப்போது வந்து இன்ஸ்டாகிராம் இப்போ கூட நேற்று என்னோட ஜிம்மில் இருக்கிற பசங்கள்லாம் சொன்னாங்க, ஆனால் அந்த பாட்டு இப்போ வந்திருந்ததுன்னா வேற லெவலில் இன்ஸ்டாகிராமே வந்து ஸ்டாப் ஆகிட்டு இருக்காங்க போட்டு 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 வேற லெவலில் இருந்திருக்கும்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா இந்த எவால்வ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இப்போ இருந்திருந்தால் அது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ என்னை ரீச் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப கம்மி. நம்ம வேறு படத்துக்கு போகும்போது தான் நீங்கள் தானே அதுன்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆகும். இது நம்ம மூலியமாக அந்த பாட்டு மூலியமாக அங்கங்கே எல்லோரும் அவங்க காதலை சொல்லிட்டாங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிய வந்தது. ஸோ பெண்களை தாண்டி பசங்களுக்கும் இந்த பாட்டை வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி அவங்களோட ப்ரொப்போசலுக்கு இது பாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிறதே தெரிஞ்சு அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் உங்கள் சாங்னால தான் நாங்கள் கல்யாணமே பண்ணோன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க, நீ உங்களை மாதிரியே என்னோட ஹஸ்பண்ட் இருப்பார், அந்த பாட்டை வச்சு தாங்க என்ன அவர் கனெக்ட் பண்ணார், உங்கள் பாட்டுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், உங்கள் பாட்டு மூலியமாக தான் கனெக்ட் பண்ணணும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும், ஆக்சுவலி ஐ மேரிட். ஓகே, சரிங்களா? யாருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் கீழ வந்து ஹார்ட் பிரேக்கிங்லாம் அனுப்ப வராங்க. பரவாயில்ல. ஸோ என்னோட மனைவியுமே இந்த பாட்டு மூலியமாக தான் எனக்கு அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் அதை வந்து நானும் சொல்கிறதா இருந்தேன், அவங்களும் கரெக்டாக சொன்னாங்க. நாங்கள் 2 பேருமே ஒரு பாட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் பாட்டு தான் மாற்றும். இன்னைக்கு இல்லை, ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே அந்த பாட்டு தான். ஒன்றும் இளையராஜா சாங்காக இருந்தாலும் சரி, சார் அவரோட ஐயா சாங்காக இருந்தாலும் சரி, ரகுமான் சார் சாங்காக இருந்தாலும் சரி, சாங் இல்லைன்னா நம்ம கிடையாது. நம்மளோட எந்த விஷயத்தில் நம்ம சாங் இல்லாமல் இருக்கோம், இசை தான். எவ்ரிதிங் இஸ் மியூசிக். ஓகே. ஸோ இப்போ அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ரீச். அதுக்கப்புறம் நீங்களே நினச்சிருப்பீங்க இவ்வளோ ரீச் ஆயிருக்கு, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருக்கும், நம்ம ஹீரோவாக நடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும் போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது? நான் வந்து 2024 அப்புறம் 14 அப்புறம் இப்போ ஒரு 10-12 படம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஒரு ஏர்லி ஒன்ஸ். ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன், ஹீரோவும் பண்ணியிருக்கேன், இப்போ வில்லனாகவும் பண்ணிகிட்ருக்கேன். மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போச்சு. ஓகே. ஏன்னா நான் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படத்தில், அப்புச்சி கிராமம் படத்தில் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய பிஆர்ஓ, பெரிய டீம். அது இன்க்ளூடிங் இந்த ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாசர் சார்லேருந்து கிட்டி சார்லேருந்து சிங்கம் புலி சார்லேருந்து சுஜாவர்ணி, எல்லாருமே அதில் பெரிய அளவில் இருப்பாங்க. மியூசிக் கூட விஷால் சந்திரசேகர் பண்ணியிருப்பார். அந்த டைமில் எனக்கு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நான் இப்போவும் வந்து வருத்தமாக நினைக்கக்கூடியது அந்த டைமில் சோஷியல் மீடியா பூமா இல்லைன்னா. அப்போ பூமா இருந்தாதான் எல்லாருமே என்ன நேரில் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையன் எங்கே இருக்கா, இந்த பையனோட கான்டாக்ட் எனக்கு கிடைக்கலங்கிறது தான் எல்லாரும் என்கிட்ட லேட்டராக சொன்னது. அட்லீஸ்ட் நம்ம அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா, ஏன்னா அப்போ எதுவுமே தெரியாதுங்க. நான் வந்து சென்னைக்கே புதுசு, ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். 2012 வந்து ஒரு 11 வரேன். ஒரு 2 வருஷமாக நான் ட்ரை பண்ணுறேன், ஆடிஷனாக போகிறேன். ஒரு நியர்லி 300 ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுறேன். அப்புச்சி கிராமத்துக்கு கூட படம் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஹீரோ மட்டும் அவங்களுக்கு அந்த கொங்கு ஸ்லாங் பேசுகிற பையன் வேணும். அது கோயம்புத்தூர் பையனாக தான் என்ன பெட்டர்ன்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் படம் இன்னும் 3 நாள் ஷூட் போகிறாங்க, ஹீரோ இன்னும் கிடைக்கல. ஸோ அந்த டைமில் நான் ஆடிஷன் போகிறேன். என் டைம் அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போது அந்த லாங்குவேஜுக்காகவே என்னை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பாடல் எல்லாம் ஓகே ஆகி ஹிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் அப்படியே ஹிட் ஆகி வந்துச்சு. அப்புறம் தான் அந்த பாட்டு எங்கே இருக்குது, இந்த படத்தை தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் அது ஒரு சேனலில் டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு மோர் தென் 1000 டைம்ஸ் அதை போட்டாங்க.
இன்னும் அந்த சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்து எங்களுக்கு தேட்டரில் சொல்லுவாங்கல்ல, எப்போவுமே தேட்டரில் ஓடாது டிவியில் ஓடும் அதுக்கப்புறம். ஸோ அந்த வருத்தம் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா அப்போ இருந்திருந்தா இந்நேரம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே நான் கான்டாக்டெல்லாம் தேடி இருக்காங்க. நான் வந்து எனக்கு அந்த டைமில் என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ நிறைய படங்கள் நடிச்சிட்டிங்க, ஹீரோவாகவும் நடிச்சிட்டிங்க, அப்படியே கட் பண்ணால் சீரியல் ஆக்டர். ஆனால் உங்களுக்கு வந்து தோணலையா, நம்ம ஹீரோவாக நிறைய படம் பண்ணிட்டோம், நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டோம், ஆனால் சீரியலில் நடிக்க வரோமே, ஒர்க் அவுட் ஆகுமா? ஆனால் அந்த சீரியல் வந்து இப்போ ப்ரைம் டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து சக்திவேல் அப்படின்னா வந்து ஒரு பெரிய உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அந்த சீரியலுக்குன்னு. ஆனால் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிங்களா? ஃபஸ்ட்டு பயந்தேன். ஓகே. என்னன்னா இப்போ எல்லாரும் என்னன்னா சீரியல்ல இருந்து ஆக்டிங் போகணும், ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஆக்டர் தான், அதுல இருந்து சீரியலுக்கு வருதுன்றப்ப உங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலா இருந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த வாய்ப்பை எனக்கு அதுவாக வந்துச்சு, நிறையா வந்துச்சு. விஜய் டிவிலேருந்து எனக்கு கடந்த 10 வருஷமா ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்துட்டே தான் இருந்துச்சு. சரவணன் மீனாட்சியிலேருந்து ஈரமான ரோஜாவேலேருந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கு வந்த வாய்ப்பு, நான் மிஸ் பண்ண வாய்ப்பு. என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப ஃப்ராங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நல்ல ப்ராஜெக்டை அது டிவியில் இன்றைக்கி எது மீடியா ஆக்டர்னு நீங்கள் சொல்ல முடியும்? யூடியூப் பண்ணுறாங்க, தட் இஸ் அவங்களும் ஆக்டர் தான். சினிமா பண்ணியாச்சு, அவங்களும் ஆக்டர் தான். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறாங்க, அவங்களும் ஆக்டர் தான். சினிமாவில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், நாங்களும் ஆக்டர் தான். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி மீடியானா ஒரே இதுதான். அப்போது வந்து இருந்துச்சு, டிவியில் பண்ணுறவங்க சீரியல் படம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே எல்லாத்தையும் ஒரே மீடியாவில் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நான் வந்து முதல்ல வந்து நான் அதை ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது வந்து விஜய் டிவியில் நான் பண்ண அந்த சக்திவேல் வேலு கேரக்டர் வந்து இட் இஸ் காட் அ கிரேட் ரீச். எனக்கு எப்படி அந்த பாட்டுக்கு ஒரு ரீச் கிடச்சிதோ அதையும் தாண்டி இப்போது வந்து எனக்கு இம்மிடியட்டாக வீட்டுக்குள்ளே நான் போய் எல்லார்கிட்டையும் நான் இருக்கேன்னு எப்படி நீங்கள் காமிக்க முடியும்? ஒரு படம் பண்ணும்போது 2 ஹார்ஸில் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறஸ் உங்களுக்கு நல்ல ஸ்டோரி கிடச்சிருச்சு அப்படின்னா, இப்போ இது வந்து ஜஸ்ட் இது சீரியல் மாதிரி நாங்கள் பண்ணலை. நீங்கள் ஒரு ப்ரோமோ மட்டும் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இட் இஸ் அ மூவி. ஒரு மாஸ் ஹீரோக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கான எல்லா எலமெண்ட்ஸும் உள்ள ஒரு டெலிவிஷன் ப்ராஜெக்ட் தான் வந்து சக்திவேல். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சேனலில் 1:30 மணிக்கு எந்த ஒரு சீரியலுமே மோர் தென் 600 எபிசோட்ஸ் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் சமீபமாக எனக்கு இப்போ தான் தெரிய வருது. 600 எபிசோட்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஸோ நான் அடிபட்டு 2 காலும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடெண்ட் ஆகிருந்தது. அப்போ வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அடிபட்டுக்கு 2 மாதம் ஆகிடும்னு சொன்னபோது சேனல்லேருந்தே கோயம்புத்தூர் கிளம்பி வந்து வீட்டுக்கு போனப்போ தான் அடிபட்டுச்சு. அங்கேயே டெஸ்ட் ஷூட் பண்ணி ஓகே பண்ணி உங்களுக்காக நாங்கள் 45 days வெயிட் பண்ணுறோம், வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி சேனல் ஹெட்டே சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த வாய்ப்பு வந்து சேனல் சொல்லும்போது அது வந்து என்னால் மறுக்கவே முடியல. வீடு தேடி நீங்கள் டவுன் டைமில் இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு ஒருத்தரை கூப்பிட்றாங்கன்னா திஸ் இஸ் த டைம்னு நான் நினச்சேன். அந்த எஃபர்ட்டுக்கு தான் நான் மரியாதை கொடுத்தேன். ஒரு கலைஞனாக நான் அதுக்கு தான் மரியாதை கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கலைஞனாக தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேனே தவிர ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இப்போதைக்கு அதுங்க அந்த மைண்ட் செட் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் த ரெனுமரேஷன் யூ கான்ட் டூ எனிதிங். நீங்கள் ஃபஸ்ட்டு வின் பண்ணணும், உங்களை ப்ரூவ் பண்ணணும், உங்கள் பொட்டென்ஷியல் நீங்கள் யார் என்னன்னு காமிக்கணும். ஸோ அப்பச்சி கிராமில் பார்த்த பிரவீனா இது மதுரை வீரன் மாதிரி இருக்காரு, அடி ஒரு 600 எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 350 எபிசோட்ஸுக்கு ஃபைட் தான், ஃபுல்லாக ஃபைட் தான். ஸோ அதில் ஹீரோ நான் தான், வில்லனும் நான் தான். சரிங்களா? ஒரு கட்டத்தில் உங்களை பார்த்தா வீட்டில் இருக்கா என்ன எப்போ பார்த்தாலும் சண்டை, இன்னொரு பக்கம் பார்த்தா பாவங்க சக்திவேல் அவரை விட்டுருங்க, அப்படி இருக்கும். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெண்டுமே. ஸோ அப்படி ஒரு வெறித்தனமான லவ் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்டு. அதே மாதிரி குடும்பத்துக்கு ஒன்றுனா உயிரையும் விட்டுருவான், என்ன வேணால் பண்ணுவான், லாஸ்ட்டில் கூட ஜெயிலுக்கு போயிடுவேன் வேற ஒருத்தரோட கொலைப்பள்ளி எடுத்துட்டு. ஸோ அதை வந்து ஃபிலிமில் இருக்கிறவங்க கூட பொறாமப்படுற அளவுக்கு தான் அந்த கேரக்டர் நான் பண்ணேன். என்னை பார்த்து சினிமாவில் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இதே மாதிரி ஸ்டோரி வந்து எனக்கு சொல்லு மச்சா, ஓகே ஐ வாண்ட் டு ஆக்ட் லைக் திஸ், இந்த மாதிரி இருந்தால் யார் வேணால் ப்ராஜெக்ட் பண்ணலாமே அப்படிங்கிறத வந்து அது நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம அதை செட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் இப்போ டிவியில் எல்லோரும் என்னை பார்த்தவங்க எல்லாருக்குமே என்ன இப்போது
தெரிய வந்துச்சு. தெரியும். அவங்க வீட்டு பையனா ஆக்சுவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு படம் பண்ணும்போது நாளைக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. கரெக்டுங்களா? ஸோ இது நான் ப்ரைம் டைமில் 1:30 மணிக்கு வந்திருந்தது. இதுவே இது 9 மணிக்கு வந்திருந்ததுன்னா இன்னும் ரீச் ஜாஸ்தி இருந்தது. ஸோ இப்போது எப்படி இப்போ அதே சேனலில் சிறகடிக்க ஆசை இருக்குது, எல்லாருமே பார்ப்பாங்க. 9 o'clock வருது. அதே மாதிரி 9 o'clock ஒரு நல்ல கதையில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா இந்த கதையை உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும் இல்லையா? அதுக்கு சின்னதாக நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல், சின்னதாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் மேக் இட் ஒன் டே. ஓகே. ஸோ அவ்வளோதான். அதனால் நான் அப்படி பார்க்கல. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நமக்கு அதில் நம்ம என்ன ப்ளஸ்ஸாக பண்ண முடியுங்கிறத நான் பார்த்தேன். நான் முன்னாடியே சொல்லும் போது தான் சக்திவேல் வந்து ஒரு பயங்கர ரீச் உங்களுக்கு. எல்லார் வீட்லேயும் வந்து நீங்கள் ஒரு வீட்டு பையனாக வந்து மாறிட்டீங்க. நீங்கள் ஜெயிலுக்கு போனால் ஐயோ சக்திவேல் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டாரு அவர் எங்கன்னா அப்படி ஒரு பையனாக மாறிட்டு திடீர்னு வந்து அந்த சீரியல்லேருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டீங்க. எல்லாரோடைய டைட்டிலும் வந்து தமிழ்லைனில் என்னவா இருக்குன்னா இதனால தான் பிரவீன் வந்து சீரியலை விட்டு போயிட்டாரு, இதுதான் காரணம். என்னதான் சார் காரணம்? ஏன் சார்? யாரோ ஒருத்தவங்க கரெக்டாக எடுத்து போட்டிருந்தாங்க, எனக்கு எப்படின்னே தெரியல. ஒரு மாதிரி உண்மை கலந்த ஒரு பொய் இருந்தது. எனக்கு சிரிப்பும் வந்துச்சு ஒரு டைமில். என்னடா அது என்கிட்ட பேசின மாதிரியே, நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே ஓப்பனாக நான் சொல்லலை. ஓகே. அதில் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க ஒரு சீரியல் ஒரு 600 எபிசோட்ஸ்க்கு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 years. எங்கிட்ட வந்து சீரியல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500-550 வரும்போதே எங்களுக்கே தெரிய வரும், என்னடா அது கொஞ்சம் அப்படி போகுது. அந்த டிஆர்பி ரேட்டிங்கை வச்சு தான் அந்த என்ன சீரியலுமே ஃபஸ்ட்டு வருஷம் நம்பர் 1 இருக்கும், செகண்ட் வருஷமும் நம்பர் 1 இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக போக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நம்மளோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறவங்க வந்து போகும். அப்போது கதை எழுதுகிறவங்க ஆள் மாறுறாங்க. ஆள் மாறினோன்னே என்ன ஆகுதுன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடல் வருது. ஏன்னா அவங்க ஒரு வே ஆஃப் ரைட்டிங் 500 எபிசோட்ஸ் எழுதும்போது அடுத்து ஒருத்தங்க எழுதுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க விலகுறாங்க. ஓகே. அப்புறம் டீமில் ஒரு 3 டெக்னீஷியன்ஸ் விலகுறாங்க. சரிங்களா? முக்கியமான கேமராமேன் விலகுறாரு, முக்கியமான எடிட்டர்ஸ் எல்லாம் விலகுறாங்க. நான் மட்டும் விலகலை. இதை உண்மை நான் சொல்லி தான் ஆகும். ஏன்னா எல்லா பழியும் நானே இத்தனை நாள் ஏற்றுட்டு இருக்க முடியாது இல்லையா? இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. ஸோ ஒவ்வொருத்தராக விலகி போகிறது காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது, விலகுறாங்க. அப்போது அந்த ப்ராஜெக்ட் முடிய போகுதாங்கிற ஒரு கேள்வி நமக்கே வரும்போது ஆர்டிஸ்டெல்லாம் கம்மியாகிறாங்க. ஸோ ஹீரோயின் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒரு 500 ஆச்சு, 550 ஆச்சு, 570 500-600 ஃபஸ்ட்டு பார்ட்டு முடியுதுன்னாங்க. உண்மையான காரணம் என்னென்னா ஃபஸ்ட் பார்ட்டு முடியறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. அது வந்து திடீர்னு தான் சொன்னாங்க. இப்போ என்னோடய பிளான்ஸ் என்னென்னா முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு ஒர்க்குக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்க சுச்சுவேஷனில் இருக்கும்போது செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லும்போது அந்த கதை வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது, என் மேலேயும் தப்பு இல்லைங்கிறது நான் சொல்ல வரேன். ஏன்னா அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க, என் ப்ரொடியூசர் ஸ்டில் அவர் என்கிட்ட பேசுகிறாரு, என் டைரக்டர் பேசுகிறாரு, சேனல்லையும் பேசுகிறாங்க. எல்லாருமே ஸ்டில் வி ஆர் இன் குட் டச். சண்டை போட்டுட்டோ முகம் சொல்லிக்கும்படி ஏதோ பேசிட்டெல்லாம் வரல, நான் வரமாட்டேன் அப்படின்லாம் நடக்கலை. இந்த கதையை என்கிட்ட சொல்கிறாங்க, கேளுங்க, உங்களுக்கு ஓகேனா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம இன்னொரு ப்ராஜெக்டில் கமிட் ஆகலாம். நான் வந்து இந்த கதை எனக்கு இதாக இல்லை, அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பாவா அடுத்து போகுது. இதை வந்து இன்னொரு சீரியல்லையும் இதை பார்க்கக்கூடிய ஒரு சாயல் இருக்குங்க போது நான் அதை ஓப்பனாக சொன்னேன். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு எல்லாமே நான் நன்றி கடன் எப்போவுமே எனக்கு அது இருக்குது. அதுக்காக தான் நான் இருந்து 2 வருஷம் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். எங்களுக்கெல்லாம் நான் ப்ரைம் நடிக்கிறவங்களுக்குலாம் சேலரிஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரைம் டைமில் இருக்கிறவங்க ஒரு சேலரி வாங்குவாங்க. நான் ப்ரைமில் இருக்கிற எங்களை 1:30 மணிக்கு மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்களோட நாங்கள் 2 மடங்கு ஒர்க் பண்ணணும். ஆனால் அதுக்கான சேலரின்றது கம்மியாக தான், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்கும். ப்ரொடியூசருக்கும் அவ்வளோதான் அது வரும். இதில் யாரையும் குறை சொல்லும்படி இல்லை. இப்போ நீங்களே ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வேலையில் இருக்கீங்கன்னா 3ஆவது வருஷம் நீங்கள் ஒரு ஹைக்கை நோக்கி தான் போவீங்க. ஆமாம், கரெக்ட். எல்லாருமே சேலரி உயர்வும் ப்ரொமோஷன் தான் உயர்வும். அந்த உயர்வுக்காக நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜென்யூனாக போராடி ஒரு இடத்துல எனக்கு கிடைக்கும்போது திடீர்னு 2வது பார்ட்டு போகிறோம், அது அடுத்த நாளே போகிறோம், கேப் விடாமல் போகிறோங்கும்போது அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொல்லி இந்த கதையை வந்து நீங்கள் என்னை விட இன்னும் பெட்டராக கமிட்டடாக இருக்கணும். ஸோ நான் பாதியில் வந்திருந்தால் தான் என் மேலே தப்பு. நான் முடித்து சொல்லி கொடுத்து கரெக்டாக என்னுடைய ட்ரைனிங் பீரியட்லாம் கொடுத்து நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும்ல, ரெசிக்னேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும் தெரியுமா,
அந்த நோட்டீஸ் பீரியட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் விலக போகிறேன்னு சொல்லி கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் பார்ட் கடைசியாக என்னை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாங்க. அடித்து அந்த தாட்டா காமிச்சிட்டு நான் அரெஸ்ட் பண்ணி தாட்டா காமிச்சிட்டு போகிற வரைக்கும் இருந்து அந்த கடைசி வரைக்கும் இருந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு எல்லாரும் இன்னும் டச்சில் தான் இருக்காங்க. அப்படி தான் நான் கேட்டுக்கோங்க. இதனால தான் பிரவீன் அவர்கள் அந்த சீரியலை விட்டு விலகினாரு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு இருக்கும் போது வந்து நீங்கள் பேசும்போதே வந்து சொல்லியிருந்தீங்க யூடியூப்பில் வரவங்களும் வந்து ஆக்டர்னு தான் சொல்கிறாங்க, ரீல்ஸ் பண்ணுறவங்க தான் ஆக்டர்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வர சான்ஸ் வந்து உங்களை மாதிரி டேலண்டான பர்சனுக்கு வர சான்ஸை வந்து பறிக்கப்படுதோ அவங்களால அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து அது ஹெல்தி காம்படிஷனாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் லிவிங் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சரின்னு படுது, அதை நீங்கள் முழுமையாக பண்ணுறீங்க, அதை அப்படி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்றைக்கி எல்லாருமே செல்லிங்காக தான் பார்க்குறாங்க. ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு கொலாபரேஷனு, டென்டல் கிளினிக்கு ஒரு ஆக்டரை கூப்பிட்றாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்றாங்க. ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறனாலும் இன்றைக்கி ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேவைப்படுது. ஒரு பார்பர் ஷாப் ஆரம்பிக்கிறனாலும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தேவைப்படுது, ஒரு ஆக்டர் தேவைப்படுறாங்க போது இப்போ எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய இம்மிடியட்டாக அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஃபாலோவர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே த ப்ராடக்ட் இஸ் செல்லிங். ஸோ அதை மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் டசன்ட் மீன் தே டோன்ட் ஹேவ் டேலண்ட். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது பிரச்சனையாக அவங்களுக்கு தேவைப்படலை, அவங்களுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படலை. அதை எப்படியோ அவங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு தான் பண்ணுறாங்க. இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக தான் பார்க்குறேன். பட் ஆனால் எங்களுக்கு என்னென்னா ஓகே இப்போ நம்மளை லெவலப் பண்ணுறதுக்கு நமக்கான வாய்ப்பு தான் இது. பட் இட் இஸ் அ சர்க்கிள். திரும்பி எப்படி போனாலும் நல்ல படைப்பாளிகள் கையில் ஒரு நல்ல ஆக்டர் மாட்டும் போது அவங்களுக்கான ஒரு விஷயம் நடக்கும். அதை நம்பி தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு எது மேலேயும் கிடையாது. என் மேலே அந்த பெட்டர்மெண்ட்டை நான் என் மேலே போட்டால் தான் எனக்கு என் மேலே போட்டால் அது நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க 17 kg லாஸ் ஆயிருக்கேன். யாருக்குமே எனக்கு அடையாளமே தெரியாது. எனக்கு நேற்று பார்த்தவங்க கூட இது பிரவீனே கிடையாது, தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்கிறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறி இருக்கு. இது நான் மாறல, என்னோட இன்சைட் ஹார்ட் நான் மென்டலி பீன் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே. எது நடந்தாலும் இன்றைக்கை விட நாளைக்கு நான் பெட்டராக இருந்தாவே எனக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். நான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்தோடனே ஒரு படம் பண்ணிட்டேன். ஓகே. ஒரு பெரிய படம் ஹீரோவாக பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஆல்பம் பண்ணிட்டேன். ஆல்பம் பண்ணி 40 days தான் அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்பம் முடித்தோடனே ஒரு படம் பண்ணேன், தஞ்சாவூரில் போய் ஒரு படம் பண்ணிட்டாங்க. அந்த படமும் ஃபஸ்ட் கெடியில் 20 days முடிச்சு வந்துட்டு அது இன்னொரு 3 months டெஃபினட்டாக அதோட ப்ரொமோஷன்ஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பாசிட்டிவிட்டியாக நடந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் எனக்கு கூப்பிட்றீங்க, நான் வந்து உட்காந்து வி ஆர் டாக்கிங் சம்திங். ஸோ அதனால் இது யாரோட வளர்ச்சி யாரும் என்றைக்குமே தடுக்கவே முடியாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நமக்கு நல்ல விஷயங்களை யோசிச்சா எல்லாமே நல்லா தான் அந்த யூனிவர்ஸ் நமக்கு அலைன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இந்த விஸ்டம் வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. அண்ட் பேக் டு அவகாட்சி. ஸோ உங்களுடைய ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள். ஷபானா, அவங்க கூட இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் செட்லேயே அப்போ தான் 2 பேரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா? 2 நாள் தான் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஷபானா வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பர்சன். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து எனிபடி கேன் ஒர்க் வித் ஹர். நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு சக கலைஞனுக்கு, சக ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன ஒரு மரியாதையும் என்ன ஒரு விஷயத்தையும் ஜென்யூனாக கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுத்தாங்க. உள்ளே வரும்போதே நாங்கள் வேற ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் அவங்களுடைய எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணான். இஸ் நேம் கதிர். அவர் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, டெலிவிஷனில் செம்பருத்திங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கால் பண்ணி மச்சான் எங்கே இருக்கேன்னா, மச்சான் அது மாதிரி ஷூட் விஷயமா போயிட்டுருக்கேன். ஷபானா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், பார்த்துக்க மச்சான்னா. மச்சான் அஃப்கோர்ஸ்டா, அப்படியா சூப்பர். அவனும் அங்கே சொல்லியிருக்கான், பிரவீன் ரொம்ப டியர்மோஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படி அப்புறம் வந்தோடனே நான் அவங்கள பார்த்துட்டு அவங்க எங்களை பார்த்துட்டாங்க. நாங்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டோம், ஒரு நட்பு மலர்ந்தது. அதனால் ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொன்னால் நான் அதை ஓகே இப்படி பண்ணலாம், இப்போ நான் நிறைய தடவை நான் சொல்லும்போது அவங்க அதை சரி பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவிட்டி இப்போ வரைக்கும் இது இருக்குது. ஸோ அது அப்படி தான் போச்சு. இப்போ வரைக்கும் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஈச் அதர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஈச் அதர். ஓகே. இதுக்கு முன்னாடி அவங்க குக் வித் கோமாளியில் வந்து வந்திருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது உண்டா, பண்ணியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? ப்ராமிஸ் சொல்கிறேன், நான் குக் வித் கோமாளியில் இந்த பிட்ஸ் அண்ட் பீசஸில் தான் பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ வரைக்குமே நான் பிக் பாஸ் கூடவே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து ரீல்ஸில் ஸ்டோர் பண்ணுறது தான். அதுக்கு காரணம் வந்து இந்த ஷோ மேலே பார்க்கக்கூடாதுங்கிறது கிடையாது, நம்ம பிஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஃபோன்லேயே நம்ம டிவி பார்க்குற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் எடுத்து பார்த்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம்
நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் ஸ்க்ரீன் டைம். ஸோ அதில் பார்க்குறது தான் நான் ஜாஸ்தி. அண்ட் அந்த வேலை பார்க்கும்போது நான் அதில் பெருசாக அவங்கள நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் குக் வித் கோமாளியில் இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் த செகண்ட் ரன்னர்-அப்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கேள்விப்பட்டேன். அந்த விதத்தில் நான் அந்த சின்ன சின்ன ஜோக்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் ஷோவாகவே. ஈவன் இந்த பிக் பாஸ் நான் இப்போ ரீசெண்டாக நான் இந்த எபிசோட் நான் பார்க்க முடியல. ஏன்னா நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கில் இருக்கனால ஐ ஹவ் டு கோ டு த ஜிம். மார்னிங் 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் நான் போயிட்டுருக்கேன். இப்போ எந்நேரமும் பசி, எந்நேரமும் தண்ணி தாகம், இதில் தான் நான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ கடந்த ஒரு 5-6 மாதமாகவே நான் மேலே தான் டைமை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை பார்க்குறது இல்லை. பட் ஆனால் பார்க்கணும். உட்காந்து பார்த்தா பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்ப்பேன். எனக்கு இந்த ஷோவை விட இன்னொரு ஷோ பிடிக்கும் விஜய் டிவியில். கலக்க போகுது யார், ராமர், அப்புறம் வந்து யார் தங்கதுரை, இவங்க 2 பேர்த்தோடைய விஷயத்தை பார்ப்பேன். பழசை தேடி தேடி பார்ப்போம். அது இது இதெல்லாம் தான் தேடி. அப்புறம் பரிதாபங்கள், இதெல்லாம் விஷயங்கள் நான் பார்க்குறது உண்டு. ஸோ அதனால் அதெல்லாம் ரீசெண்டாக பார்க்கல. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுங்கள், எனக்கு விஜய் டிவிலேருந்து நிறைய கால்ஸ் வந்தது, நிறைய ப்ராஜெக்ட்காக என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருமே வந்து ஒரு ஃபேம் ஆகணும் அப்படின்னா எதிர்பார்க்குற 2 விஷயம் வந்து, ஒன்று வந்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளிக்கு போகணும், இன்னொன்று பிக் பாஸ் போகணும் அப்படின்றது தான் எல்லாரும் எதிர்பார்க்கும். உங்களுக்கு 2துலேயும் வந்து கால் வந்துச்சா? அப்ரோச் பண்ணியிருந்தாங்க? பிக் பாஸ் வந்து இந்த செகண்ட் சீசன் சாண்டி மாஸ்டர், அந்த சீசன் 3rd சீசனாக நான் உள்ளே போவேன். ஓகே. பட் ஏன் அந்த டைமில் வந்து இல்லை, ஐ வென்ட் ஃபார் ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே. அந்த டைமில் வேற ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தாங்க. ஸோ அவங்க தேர் ஆல் ஃப்ரம் நார்த் இந்தியா ஐ கெஸ். அதில் ஒரு 2 பேர் தான் தமிழ் நினைக்கிறேன். அவங்களுக்கு என் ப்ரொஃபைல் பத்தலை. ஓகே. ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் என்னோடய ப்ரொஃபைல் இன்னுமே அவங்களுடைய க்ரைட்டீரியாவில் இன்னும் கொஞ்சம் மேட்ச் ஆகலை. ஸோ சம்திங் தே வாண்ட் சம் எதர் த கான்ட்ரவர்ஷியல் பர்சன் வேணும், டெஃபினட்டாக வேணும். இல்லைன்னா நல்ல ஒரு ஃபேமில் இருக்கிறவங்க, கரண்ட் ஃபேமில் இருக்கிறவங்கள வச்சு போகணும். இல்லை பழைய ஆக்டர்ஸாக இருக்கணும். ஸோ தே ஹாவ் ஒன் க்ரைட்டீரியாஸ். அதில் நான் ஃபிட்டின் ஆகலை. ஸோ அதுக்கு நான் பெருசாக வருத்தப்படலை. பட் ஆனால் அந்த 3 ரவுண்டு கிளியர் ஆகி நான் போயிருந்தேன் அந்த சீசன் போயிடணும். ஸோ அதுக்கப்புறம் டெஃபினட்டாக என்னால் புஷ் பண்ண முடியாது. எனக்கு டேலண்ட் இருக்குது. என்னை நம்பி வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நான் ப்ரூவ் பண்ண முடியும். சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் யூனா, இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் மீ நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் பிக் பாஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட். இல்லை, எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் கோவத்துக்கு இதெல்லாம் நான் நல்லா பேசுவேன், ஹம்பிளாக பேசுவேன். எனக்கு ஒரு 5 நிமிஷம் கோவம் வந்ததுன்னா அந்த கோவம் தரமாக இருக்கும். அதெல்லாம் நியாயமான கோவமாக இருக்கும். சரி, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நியாயமான கோவமாக இருக்கும். ஸோ அதனால் அது எனக்கு எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உனக்கு அது செட் ஆகாது. குக் வித் கோமாளி அது நான் ட்ரை பண்ணலை. ஓகே. மேபி வந்தால் கண்டிப்பாக போவேன். டெஃபினட்டாக ஒரு ஃபன் ஃபீலிங்கான ஒரு ஷோ தானே. ஆனால் கண்டிப்பாக உங்கள் மேலே இருந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக மாறிடும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்குமே உங்களை பார்க்கும்போது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தது. ஆனால் உங்ககிட்ட உட்காந்து பேசும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், இவ்வளோ ஒரு பாசிட்டிவான பர்சன் இருப்பாரா அப்படின்ற மாதிரி, அதுவும் உள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே டேரெக்டாக பேசிடுறீங்க. கண்டிப்பாக. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஷோ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம யாருக்குமே பயப்படணும் அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் என்கிட்ட பிடிச்ச விஷயம் அதான், பிடிக்காத விஷயம் அதான். சில இடங்களில் ரொம்ப ஓப்பனாக பேசிடுறீங்க. நம்ம யாருக்கு பயப்படணும்? தப்பு பண்ணால் தான் பயப்படணும். எல்லோரும் சொல்கிற விஷயம் தான். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கமிட் ஆகுறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ 2 நாளில் நாங்கள் ஒரு ஆல்பம் பண்ணோம். 45 days ரிலீஸ் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் ஹாப்பி, கோ ஆக்டர் ஹாப்பி, மக்கள் ஹாப்பி. இதில் நான் யாருக்காக பயந்துக்கணும்? யாருக்காக நான் அதை ஓடி ஒழியணும்? உண்மையை இப்போ நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் கேமரா இல்லைன்னா நம்ம இப்படி தான் பேசுவோமா? இப்படி பேசவே மாட்டோம். பச்சை பச்சையாக வார்த்தைகள் வரும், என்னன்னு பேசுவோம். பசங்க பொண்ணும் இல்லை பையன் சேரும்போது என்ன பேசுவோமோ அதுதான் பேசுவோம். அப்படி நம்ம பேச முடியாது. அது ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகம்ங்கிறது இட்ஸ் அ காமன் சென்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். பட் ஆனால் நான் பொதுவாகவே யாருக்கும் பயப்படுறதில்ல. என் கூட பழகிறவங்க எல்லாருக்குமே என்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா, இந்த மண்மனம் மாறாமல் அப்படியே ஊர்க்கார பையன் எப்படி இருப்போன்னா அப்படி தாங்க இருக்கீங்க, மாறவே இல்லை, அப்படியே இருக்கீங்க. சினிமா வந்து ஒருத்தரை மாற்றுன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆட்டிடியூடு வரும்பாங்க, டைமுக்கு போகணும்பாங்க, டைமுக்கு வரணும்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ஐ சிட் வித் லைட்மேன்ஸ், ஐ டாக் மோர் வித் பீப்புள். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட நிறையா கனெக்ட் ஆவேன். இவங்களாம் தான் என் வீட்டுக்கு வருவேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஸ் தான் என் கூட வீட்டுக்கு வந்து என் கூட ஜாலியாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க தான். அவங்க தம்பி மாதிரி நான் பார்ப்பேன். இன்னும் டீப்பாக சொல்ல போனோன்னா என் அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தம்பி மாதிரி. ஓகே. எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாருமே என் கூட வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க.
இன்னும் சொல்ல போனால் பர்சனலாக அது சொல்லக்கூடாது, நான் தூங்குற என் பெட்டு பக்கத்துலேயே வெளியே அவுட்டோர்லாம் போனால் பக்கத்துலேயே தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் கேட்பாங்க மேனேஜர்லாம், சார் வேணாம் சார், இதில் என்ன தப்பு இருக்குங்க, அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்து நீங்கள் அவனை எங்கேயோ அனுப்பிச்சு அந்த பர்பஸ் என்ன? அவர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், என் கூடவே இருந்தால் தானே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸ்டார் ஹோட்டலாக இருந்தால் என்ன இப்போது, லெட் இட் பி அவர் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி அவர் கூட என் கூடவே வச்சு தான் தங்கி பார்த்துப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன்தான், எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஈக்குவலி டேலண்டட் தான். இதில் யாரும் மேலே யாரும் கீழேயும் கிடையாது. கெட்டவங்களை யாரும் கூட வச்சுக்க போகிறது இல்லைல்ல, நல்லவங்கள கண்டிப்பாக தள்ளி வைக்கணும், யாராக வேணா இருக்கட்டுமே. ஓகே சார். அண்ட் ஃபைனலாக வந்து இப்போது பிரவீனோடைய அடுத்த வேலைகள் எதை நோக்கி போயிட்டுருக்கு? இல்லை, இப்போது ஒரு படம் முடிச்சிட்டேன், ஆல்பம் இப்போ பொங்கலுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. மோர் தென் 24 ஹவர்ஸில் மோர் தென் 2-3 lakhs வியூஸ் போயிருக்கு. ஃபஸ்ட் அதுக்கு மக்களுக்கு நன்றி. இப்போது இன்னும் 2 படம் பேசிகிட்டு இருக்காங்க. வில்லனாக நிறையா கேட்குறாங்க. இப்போ இந்த லுக்குக்கு வந்து வில்லனாக கேட்குறாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு படத்துக்கு அண்டகனிஸ்டாக பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு ஓடிடிக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ பிரவீன் 2 வில்லன் பிரவீனா நாங்கள் பார்க்க போகிறோம் கூடிய சீக்கிரம். ஆக்சுவலாக நான் 2-3 படம் வில்லனாக தான் பண்ணேன். நதிங்கிற படத்தில் வந்து வில்லனாக பண்ணிக்கிறேன். MS பிரபு சார் கேமராமேன், வேல்ராமூர்த்தி, அதுவும் மதுரை படம். நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா ஓடிடியில் இல்லை, யூடியூப்பில் இருக்குது. அப்புறம் வந்து எண்ணி துணிகன்னு சொல்லிட்டு ஜெய் சார் படத்தில் 3 வில்லனில் நான் ஒரு வில்லன். நான் மிருகமாய் மாறங்கிற ஒரு படத்தில் சசிகுமார் சார் படத்தில் 3 வில்லனில் நான் ஒரு வில்லன். ஸோ நிறைய வில்லனாக தான் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு டாக் போயிட்டுருக்கு, ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் ஃபிலிமில் ஒரு சின்ன ஒரு வில்லன் கேட்குறாங்க. ஓகே, ஐ ஹோப், ஐ விஷ் இட் வில் ஹேப்பன். ஸோ அதுக்கான முயற்சிகள் போயிட்டு கண்டிப்பாக அந்த கேரக்டருக்காக நம்ம இன்டர்வியூ எடுப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதுக்காகவே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் இந்த கான்வர்சேஷனை ரொம்ப பாசிட்டிவாக அழகாக கொண்டு போனதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ.